எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, பிரச்சாரம் ஆகட்டும், எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். இது ஏன் சொல்கிறேன்னா, தலைவர் லேட்டாக வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போனோம். ஆனால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, கரூர் மாவட்டத்தில் நாங்கள் நுழையும் பொழுது அந்த பார்டர்லையே அந்த பாலத்துக்கிட்ட என்னை கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்கள் சன் டிவின்னு தெரியும், என்ன பேச விடுங்க. என்ன பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்கு எனக்கு. ஸோ நீங்கள் தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாளாக நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். நாங்கள் உண்மையை சொல்லணும். நாங்கள் பேசிக்கிறோம். நாங்கள் பேசுகிறோம் சார். நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். இவர் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அலோவ் பண்ணுங்க. நாங்கள் பேசுறதை கேட்குறோம். நீங்கள் அமைதியாக இருங்க. ஸோ கரூரில் இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணுறேன். கரூரில் போலீஸ் காவல்துறை தான், கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க. இது எந்த மாவட்டத்திலையும் நடக்கலை. அவங்க தான் வந்து வரவேற்றாங்க. அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு வந்து வச்சா எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான்னு கேட்டுட்டு மேலே இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு. அப்படி தவறுகள் இருந்தால் ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்துடைய எல்லையிலேயே வரவேற்கணும்?